வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், கோயம்புத்தூரில் வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படிங்கிறவங்க ஏற்பாடு பண்ண கொடிஷியாவில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, கருத்தரங்கு. அதில் அண்ணாமலை அவர்கள் ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு. அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை ஷார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார் பார்த்தீங்களா, அதை அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜயுடைய அரசியல் என்ட்ரி இருக்குல்ல, அதை பற்றியும் கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வந்து பொலிட்டீஷியன் ஆயிட்டாரு, அரசியல்வாதி ஆயிட்டார். இந்த 3 மாசத்துல, நான் வெளிநாட்டுக்கு போன இந்த 3 மாசத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வந்து பொலிட்டீஷியன் ஆயிட்டாரு, ஒரு ஃபெயில்டு ஆக்டர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி வடிவேல் காமெடியில் வந்து பனைமர சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட இருந்து சில கொள்கைகள் எடுத்து போட்டு தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு 4 தலைவர்கள், இங்கேருந்து 4 தலைவர்களுடைய படத்தை போட்டு, ஓகே டோட்டலாக ஒரு 10 தலைவர்களை போட்டு புது அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இப்போ தமிழக அரசியல் களத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய பாலிடிக்ஸை மறைமுகமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய பேரை சுட்டிக்காட்டி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சா, பிறந்தநாள் வாழ்த்தை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சார்பாக பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அண்ணாமலை வாசித்து காமிச்சிருக்காரு. ரொம்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வெகுவாக புகழ்கிற மாதிரி அதில் வசனங்கள்லாம் வருது. அதை அண்ணாமலை வாசித்து காட்டி இதை வந்து வெளியிட்டது யார் தெரியுமா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அப்போது அறிவாளிகள் கூட அடிமைகளாக இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு தமிழகத்தில் உருவாயிருக்கு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி இந்தியாவுக்கு நமக்கு தேவையான காப்பரை நம்மளே தயாரிச்சுக்கிருந்தோம், அது போக மற்ற உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிருந்தோம். அப்போ காப்பரை எக்ஸ்போர்ட் செய்கிற இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு நம்மளுடைய தேவைக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம நாடு வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு நிறுவனம் மூடப்பட்டது தான், ஸ்டெர்லைட் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் மூடப்பட்டுச்சு பார்த்தீங்களா. அதை தான் நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் அது மூடப்பட்ட பிறகு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை நம்ம நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் பொதுமக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. தேடி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க ரிப்போர்ட்டு. ஸ்டெர்லைட் காப்பர் இருக்கும்போது இந்தியாவுடைய காப்பர் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2017-18 இந்த வருடத்தில் 8,30,000 டன் இந்தியாவுடைய காப்பர் ப்ரொடக்ஷன், 8,30,000 டன்னு ஸ்டெர்லைட் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் மூடப்படுது. போராட்டம்லாம் நடந்து மூடப்படுது. அரசியல் கட்சிகள்லாம், திமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள்லாம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த போராட்டத்துடைய விளைவாக அந்த நிறுவனம் மூடப்படுதா. மூடப்பட்ட பிறகு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் தெரியுமா? 8,30,000 டன்னாக இருந்த காப்பர் உற்பத்தி நம்ம இந்தியாவில் அடுத்து 2019-20 இந்த வருடத்தில் 4,10,000 டன்னாக காப்பர் உற்பத்தி குறையுது. எவ்வளோ அளவுக்கு குறையுது பாருங்க. இந்த ஸ்டெர்லைட் காப்பர் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவுடைய காப்பர் உற்பத்தியில் 36% அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்தியாவுடைய காப்பர் தேவையில் நம்ம ஸ்டெர்லைட் காப்பர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை 36% டிபெண்ட் பண்ணி இருந்தோம். அந்த ஒரு நிறுவனம் மூடப்பட்டதுனால வெளிநாடுகள்கிட்ட இருந்து நம்ம இறக்குமதி செய்ய வேண்டிய, வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம இந்தியா வந்துருச்சு. அப்போது இதை நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாது. ஒரு நிறுவனத்தை அழிச்சா வெளிநாடுகள் எவ்வளோ பெரிய அளவுக்கு பயன் அடைகிறாங்க. அப்போ இதில் இன்டர்நேஷ்னல் அளவில் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போராட்டத்தை தூண்டிவிட்டு ப்ராஜெக்ட் வரவிடாமல் தடுக்கிறது, இது மாதிரியான சூழல் வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதை தான் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் மூடப்பட்டதை நம்ம மீடியாக்கள்லாம் முன்னிலை கொடுத்தாங்களே, முக்கியத்துவம் கொடுத்தாங்களே, அது மூடப்பட்ட பிறகு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு அண்ணாமலையுடைய ஸ்பீச்சு எல்லாமே கலந்து பாலிடிக்ஸை மட்டும் பற்றி பேசலை. அவர் தேவையான நிறைய முக்கியமான விஷயங்கள், உதாரணத்துக்கு தான் நான் சொன்னது இந்த ஸ்டெர்லைட் காப்பரை பற்றி, இது மாதிரி பல விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. ஸ்டாண்டிங் ஓவேஷன் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது டாபிக் 1. டாபிக் 2, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணது திமுகவினருக்கு கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஃபெயில்டு ஆக்டர் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னது திமுகவினரை பயங்கரமாக அதிருப்திக்குள்ளாக்கியிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த அதானி குழும விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அமெரிக்கா நீதிமன்றம் அதானி குழுமம் வந்து லஞ்சம் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்களே, அது குறித்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேச வேண்டியது இருக்குது. திமுக அரசாங்கம் அதானி குழுமத்துக்கு என்னென்ன சலுகைகளை கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் மற்ற எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு அதானி குழுமத்துக்கு சலுகைகளை வந்து வழங்குனது கிடையாது. ஆனால் திமுக கவர்மெண்ட் எவ்வளவு சலுகைகளை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு டீட்டெயிலாக இதை பற்றி மட்டும் தனியாக நான் வந்து பேச போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. இது
தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இது 2. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜார்க்கண்டில் இண்டி கூட்டணி ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க. காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி வந்து அமைச்சிருக்கு. ஹேமந்த் சோரன் வந்து அங்கே முதலமைச்சராக இருக்காரு. இப்போது ஆட்சியை மறுபடியும் தக்க வைத்த உடனேயே என்ன தெரியுமா ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, ஆலோசனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஜார்க்கண்டில் மின் கட்டணம் இருக்குல்ல, அது யூனிட்டுக்கு 2 ரூபாய் உயர்த்த ஆலோசனை நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பாஜக அங்கே கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டங்கள் அங்கே முன்னெடுக்கப்படுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.